ஓகே கண்ணு, இப்போ நம்ம பெரபோலா பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எலிப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எலிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் எலிப்ஸோட டயக்ராம். நம்ம எக் இருக்குல்லவா, அந்த சேஃப் தான் நம்ம எலிப்ஸுக்குள்னு சொல்லுவோம். இதில் வந்து சென்ட்ரு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரபோலாவில் வெர்டெக்ஸ் மட்டும்தான் இருக்கும். வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, டைரக்ட்ரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு இருக்கும். இந்த கர்வு வந்து அந்த ஆக்சஸில் இந்த டச் பண்ணுற பாயிண்ட், இது ரெண்டு தான் நமக்கு என்னென்னா வெர்டெக்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஆக்சஸில் பாசஸ் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் என்னென்னா ஃபோக்கஸ். ஏன்னா இது எலிப்ஸ் இப்படி இருக்கிறனால நமக்கு ரெண்டு சைடு ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா இந்த சைடு இருக்கிறது பாசிட்டிவ், இந்த சைடு இருக்கிறது நெகட்டிவ். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டரில் இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த ஃபோக்கஸுக்கும் சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னென்னா ஏஇ. அதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன, வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் ஏ அப்படிங்கிறது படித்தோம். இந்த இடத்துல நமக்கு என்ன கண்ணு, இதில் சென்டரில் இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏஇ. அதனால தான் நம்ம இங்கே ஆக்சஸில் இருக்கிறனால ஏஇ, 0, எஸ்னா ஃபோக்கஸ். வெர்டெக்ஸ் பாருங்கள், இந்த சைடு வந்து இங்கேருந்து சென்டரில் இருந்து வெர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஏ. இந்த சைடு இருக்கனால ப்ளஸ் ஏ போட்டிருக்கோன்னா, இந்த சைடு இருக்கனால மைனஸ் ஏ. இதெல்லாம் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ வெர்டெக்ஸ்ன்னு நம்ம ஃபார்முலா எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. ஏன்னா இந்த சைடு ஒரு ஏ இருக்குது, இந்த சைடு மைனஸ் ஏ இருக்கனால ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. சென்ட்ரு 0, 0. அந்த ஆரிஜின் இருக்குது அப்படின்னாவே இது நமக்கு வந்து 0, 0. அடுத்து நமக்கு ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். டைரக்ட்ரிஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ அப்படிங்கிறது தான் டைரக்ட்ரிஸ்க்கு ஃபார்முலா. இதில் பாருங்கள், எலிப்ஸ் வந்து பாருங்கள், இதுதான் ஈக்குவேஷன். x² by a² + y² by b² = 1. இது எலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், இதுதான் அதிகமாக இருக்கும். இதுதான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்ததுன்னா அந்த a² வந்து x²க்கு கீழே இருக்கும். a² வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு x² by a² இருக்குன்னு. மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸாக இருக்குது அப்படின்னா பாருங்கள், y²க்கு கீழே a² வந்திருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டு ஃபார்முலா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கோம். ஃபார்முலா நீங்கள் ஜென்ரலாக இதுக்கு நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். x² by a² + y² by b² = 1. இதில் இதோட சென்டர் என்ன, 0, 0. மேஜர் ஆக்சிஸ் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஏன்னா எக்ஸுக்கு கீழே a² இருக்கனால மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. அடுத்து ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. டைரக்ட்ரிஸ் வந்து இங்கே வந்து மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறனால நமக்கு x = ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது இந்த இடத்துல நமக்கு வந்து வெர்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல இல்லாமல், சென்டர் வந்து இந்த இடத்துல இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் வந்து நமக்கு சென்டர் வேறு h,kன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். இங்கேருந்து h டிஸ்டன்ஸும் இங்கேருந்து k டிஸ்டன்ஸும். அதான் இந்த டயக்ராம் வந்து இதுலேருந்து நமக்கு வந்து சென்ட்ரு, இதுலேருந்து நம்ம டச் ஆகி போகிற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் கண்ணு நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸு. இதிலேருந்து நமக்கு h டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும், k டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். அப்போ நமக்கு ஃபார்முலா என்னென்னா x - h², அதாவது சென்டர் வந்து h,kவாக இருந்தால் இது ஃபார்முலா. x - h² by a² + y - k² by b². அதே மாதிரி நமக்கு இதெல்லாம் மாறும் கண்ணு. ஒன்றும் இல்லை, சென்டர் h,kவா, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு parallel to இருக்கும். ஏன்னா நமக்கு சம் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால parallel to எக்ஸ் ஆக்சிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0வா. அப்போ இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த h,kவை ஆட் பண்ணி போடுவோம். h ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, அதுக்கப்புறம் 0வோட கேவை ஆட் பண்ணுறப்போ கேன்னு மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி தான் கண்ணு உங்களுக்கு ஃபோக்கஸும் வந்து பார்த்திங்கன்னா h ஆட் ஆகிருக்கும். h ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, சின்னு போட்டிருக்கேன். சிங்கிறது நமக்கு என்னென்னா கண்ணு ஏஇ. சி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇக்கு பதிலாக சின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை வச்சே நமக்கு வந்து இந்த ஃபார்முலாவுக்கும் நான் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு இப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன். அப்போ பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கிறப்போ மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒய் ஆக்சிஸ் எடுக்கிறப்போ ஒய்க்கு கீழே தான் நமக்கு a² இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு மேஜர் தான் கிரேட்டராக இருக்கும், அதனால் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டனால நமக்கு எல்லாமே ஒயில் தான் வேல்யூ இருக்கும். அப்போ இதோட வெர்டெக்ஸ் வந்து பார்க்குறப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் பாயிண்ட் பாருங்கள், இது தப்பாக எழுதிட்டேன். 0, ஏஇன்னு எழுதுறதுக்கு ஏஇ, 0 எழுதிட்டேன். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா
0, -AE. ஏன்னா ஒய்யோட வேல்யூ தான் இருக்குது. இது மாற்றி எழுதிக்கோங்க புக் நோட்டில். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்போ +0, ±AE. சென்டர் வந்து 0, 0. அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன ஃபார்முலாங்கிறத பார்த்துக்கோங்க. எலிப்ஸ் அப்படின்னாவே ஜென்ரலாக ஃபார்முலா x²/a² + y²/b² 1ங்கிறதா எலிப்ஸோட ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா வச்சுட்டு தான் நம்ம வந்து சம் போட. ஓகே கண்ணு, இப்போ பாருங்கள் தியரம் பாருங்கள். த சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த எலிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். ஓகேங்களா? இந்த தியரத்தை அப்படியே 1 மார்க் கொஷினில் கூட கேட்பாங்க. இதில் பாருங்கள், த சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் டிஸ்டன்ஸோட சம்மேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா த எலிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்போ இப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு ஏ இருக்குது, இந்த சைடு ஒரு ஏ இருக்குது. அப்போ A + A நமக்கு என்ன கிடைக்கும்னா 2A அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த 2Aக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே பாருங்கள், டயக்ராம் வந்து பாருங்கள். நான் வந்து கையிலே போட்டிருக்கனால எலிப்ஸ் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் எலிப்ஸ் ஷேப்பில் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்கேன். எலிப்ஸ் நான் ட்ரா பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோக்கஸு. இந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸு, இந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸ் இருக்கேன். ஃபோக்கஸோட பாயிண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் சிங்கிறது AE. அதனால தான் நான் C,0ன்னு போட்டிருக்கேன். இந்த சைடு ஒரு டைரக்ட்ரிஸ் இருக்கும், இந்த சைடு ஒரு டைரக்ட்ரிஸ் இருக்கும். அதனால தான் நான் ஃபார்முலா சொல்கிறப்போ x = +or-a/eன்னு சொன்னேன் டைரக்ட்ரிஸ் சொல்கிறப்போ. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது +a/e, இந்த சைடு இருக்கிறது -a/e. அதுதான் இந்த பாயிண்ட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை இஜெட்னு வச்சுக்கோங்க, இது இஜெட்டாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோக்கல் டிஸ்டன்ஸுங்கிறது அந்த மூவிங் பாயிண்ட்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸும் அடுத்து இன்னொரு ஃபோக்கஸ்லேருந்து மூவிங் பாயிண்ட் வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ், அதனால தான் D1 D2ன்னு போட்டிருக்கேன். இது ரெண்டோட சம்மேஷன் வந்து நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னா லென்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ்ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பாருங்கள், லெட் P of x, y be a point on ellipse. இந்த பாயிண்ட் வந்து இந்த எலிப்ஸ் மேலே இருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். எலிப்ஸோட ஈக்குவேஷன் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ டிஸ்டன்ஸ் m த்ரோ P. டிஸ்டன்ஸ் m இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸும் இந்த Pங்கிற பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் ரைட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதோட அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுலேருந்து வருது. இந்த டைரக்ட்ரிஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்குது. L''க்கு எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரா PN பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். இந்த லைன் நானே தான் ட்ரா பண்ணியிருக்கேன். PN பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா கண்ணே? சரி, இப்போ நமக்கு டெஃபினேஷன் என்ன? நமக்கு கோனுக்கு அப்படின்னாவே ஃபார்முலாவுக்கு டெஃபினேஷன் நான் சொல்லியிருக்கேன்லவா? என்ன கண்ணு டெஃபினேஷனு கோன் கண்டுபிடிக்கிறதுக்கு? அதாவது கோனிக்கு SP/PM = Eன்னு சொன்னேன்னா, அதாவது ஃபிக்ஸடு பாயிண்ட்லேருந்து மூவிங் பாயிண்ட்லேருந்து டைரக்ட்ரிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபார்முலா நான் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே சொன்னலவா, இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கிறோம் பை டெஃபினேஷன். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா SP = EPM. ஓகே, இந்த PMக்கு பதிலாக ஏன் நான் NZ போட்டிருக்கேன்னா, இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் PM இங்கே இருக்காக்கண்ணே, இந்த லைனும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். நான் டயக்ராம் போடுறப்போ கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியமாக டிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். பட் நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் வச்சு போடுறப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த Pலேருந்து M வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் Nலேருந்து Z வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை தாக்க நீங்கள் எழுதியிருக்கேன். PMக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன்னா NZ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அந்த NZ நமக்கு டயக்ராம்லேருந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா CZ - CN அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே டயக்ராமை பாருங்களேன், NZங்கிறது இதாக கண்ணே. இப்போ இந்த வேல்யூ இந்த Cலேருந்து Z வரைக்கும் உள்ள வேல்யூலேருந்து இந்த Cலேருந்து N வரைக்கும் உள்ள வேல்யூ மைனஸ் பண்ணிட்டா கிடைக்குங்களா? அதுதான் போட்டிருக்கேன். அப்போ NZ வந்து நான் CZ - CN போட்டிருக்கேன். CZோட வேல்யூ இங்கேருந்து இங்கே வரைக்கும், இங்கே பாயிண்ட் இஜெட்டோட பாயிண்ட் என்ன எடுத்துருக்கோம்? A/E, 0ன்னு எடுத்துருக்கோமா? அப்போ இதிலேருந்து எக்ஸோட பாயிண்ட் நமக்கு என்ன? A/E. அப்போது CZோட வேல்யூ என்ன நமக்கு? A/E. அதே மாதிரி CNோட வேல்யூ இங்கேருந்து இது வரைக்கும் என்ன வேல்யூ? எக்ஸ். ஏன்னா அது நமக்கு தெரியாது, ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா கண்ணே? இப்போ இந்த ஈயை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த இ கேன்சல் ஆயிரும், A மட்டும் இருக்கும். இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ -EX. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த சைடு போடுறப்போ என்ன கிடைக்கும்? S' P = E × PM' போட்டிருக்கேனா? அப்போ இந்த PM' அப்படிங்கிறது இந்த லென்த் வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய NZ' ஈக்குவலாக இருக்குமா? இந்த NZ' எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், Nலேருந்து C வரைக்கும் ப்ளஸ், ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது, இதில் வந்து இந்த டிஸ்டன்ஸுங்கிறனால மைனஸ் பண்ணி போட்டிருந்தோம். அப்போ NZ' அப்படிங்கிறத CN + CZ'.
அப்போது சிஎன் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாதனால நம்ம இப்போ தான் சொன்னோம் எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்லி. சிலேருந்து இஜட்எஸ் இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன பாயிண்ட் எடுத்துருக்கிறோம் -a/e. ஆனால் பட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எடுத்துக்கோன்னா பாசிட்டிவில் எடுத்துக்குவோம். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? போட்டு இந்த ஈயை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்ப இ இன்ட்டு எக்ஸ் நமக்கு இஎக்ஸ்க்குன்னு, இதோட மல்டிப்ளை பண்ணுறப்ப இ கேன்சல் ஆகிட்டு நமக்கு அந்த ஏ மட்டும் கிடைக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் இஎக்ஸு கேன்சல் ஆகிட்டு ஏ மட்டும் கிடைக்கும். இப்போ எஸ்பியும் எஸ்-பியும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டோட இது ரெண்டு தான் டிஸ்டன்ஸ், இது ரெண்டோட சம்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ரிசல்ட் எஸ்பியோட ரிசல்ட்டும் எஸ்-பியோட ரிசல்ட் எழுதிட்டேன். -EX + EX கேன்சல் ஆயிரும். அப்போ A+A நமக்கு என்ன கண்ணு 2A. அப்போ the sum of focal distance is equal to length of the major axis. ஏன்னா மேஜர் ஆக்சிஸ்ங்கிறது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது இங்கேருந்து இங்கே வரைக்கும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் -A. அதாவது இதுதானே வெர்டெக்ஸு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2A. அதே மாதிரி மைனர் ஆக்சிஸ் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் B, இதுலேருந்து இது வரைக்கும் Bங்கிறப்போ 2B அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க எக்ஸாம்பிள் 5.18 பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் வித் ஃபோக்கஸ், அதாவது ஃபோசை அப்படிங்கிறது ஃப்ளூரல், ஃபோக்கஸோட ஃப்ளூரல். ஓகேங்களா? +or -2, வெர்டிசஸ் வந்து பார்த்தோன்னா +or-3, ஓகேங்களா? ஃபோக்கஸ் அப்படின்னா எஸ்ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோமா, வெர்டெக்ஸ் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன அர்த்தம், +or-AE, அர்த்தம். இது +or-A, அப்போ ஏஇயோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 3. ஓகேங்களா? இப்போ நமக்கு எஸ் அப்படின்னா ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் ஒன்று, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எஸ்+S', இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் ஏஇ, இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் ஏஇ. அப்போ என்ன கிடைக்கும், 2AE. அதாவது சிங்கிறது ஏஇ, அதனால நான் 2Cன்னு போட்டேன். இதுலேருந்து சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு நான் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, நமக்கு கேட்டிருக்கிறது ஈக்குவேஷன் நமக்கு என்ன, x² / a² + y² / b² = 1. ஏன்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறனால, ஏன்னா நமக்கு 0 வந்து ஒயில் இருக்கிறனால மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ ஏ என்ன பி என்னன்னு தெரியணும்ல வாக்கனே, அதனால அந்த பி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? நீ சின்னு போடலாம், இல்லை ஏஇனே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது அதே மாதிரி வெர்டெக்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு பாயிண்ட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் ஏ, இதுலேருந்து இது ஏ வரைக்கும் ஏ. அப்போ ரெண்டு பக்கம் ஒரு ஏ ஆட் பண்ணிங்கன்னா 2A. அப்போ AA'A = 2A. இதுதான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, AA'ங்கிறப்போ நமக்கு இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு ஒரு 3ங்களா. அப்போ 3 + 3 நமக்கு என்ன கிடைக்கும், 6. அப்போது ஏவோட வேல்யூ 3. இந்த இடத்துல எப்படி 4 வந்ததுன்னு தெரியலவா, இங்கே 2 இருக்குது, இந்த சைடு ஒரு 2 இருக்குது, இந்த சைடு ஒரு 2, அதான் 4. ஓகே, இப்போ ஏ தெரியக்கூடாது, நமக்கு பியோட வேல்யூ வேணும். நல்லா கவனிச்சுக்கோ, இந்த ரிசல்ட் வந்து நமக்கு எலிப்ஸில் சி கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ c² = a² - b². எலிப்ஸில் இதுவே ஹைபர் போலாவாக இருந்தால் c² = a² + b² அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதுலேருந்து எனக்கு b² வேணும்னா இந்த சைடு போகிறப்போ மைனஸ் ஆகும், இது இந்த சைடு வரப்போ மைனஸ் ஆகும். இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ தெரியும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நான் b² வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா x² / a² + y² / b². ஏ தான் வந்து பியோட கிரேட்டராக இருக்குது. ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஃபார்முலா எழுதிட்டேன். x² / a², ஏவோட வேல்யூ 3, அப்போ 3² + y² / b² வேல்யூ 5. ஸோ அப்படியே போட்டாச்சு, இது 9. ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 19. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் whose eccentricity is 1/2. எசன்ட்ரிசிட்டினா ஈன்னு அர்த்தம். E = 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ், ஒரு சைடோட ஃபோக்கஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2,3. ஓகேங்களா? இது ஃபோக்கஸ்னால் எஸ்ங்கிற பாயிண்ட்டு. அண்ட் ஏ டேரக்ட்ரிஸோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x = 7 கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த மேஜர், லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ். அப்போ லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ்னால் 2A என்னன்னு கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ்னால் 2B என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு கிவனில் கொடுத்துருக்கிறது எசன்ட்ரிசிட்டி, ஃபோக்கஸ், அதை எடுத்து நான் ரைட் பண்ணிட்டேன். ஈக்குவேஷன் ஆஃப் டேரக்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு நான் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் நமக்கு ஃபிக்ஸடு லைன். இந்த ஃபிக்ஸடு லைன் தான் டேரக்ட்ரிஸ்னு ஏற்கனவே சொன்னேன். இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மூவிங் பாயிண்ட்டு P, அதுதான் x, yன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபோக்கஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா SP/ இது Mன்னு எடுத்துட்டோம்னா SP/PM = E அப்படிங்கிறது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபார்முலா அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த PM அப்படிங்கிறது என்னது, ஒரு லைனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன்.
ஃபார்முலா வந்து ஒரு சம்மில் சர்க்கிளில் போடுறப்பே சொல்லியிருக்கேன். அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி, அதாவது இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போடுறதுக்கு ஃபார்முலா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி மாடுலஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொன்னேன். ஆமாவா? இது இந்த லைன் தான் டேரக்ட்ரிஸ், இந்த ஃபிக்ஸட் லைன் தான் டேரக்ட்ரிஸ்னு சொன்னேன். இந்த டேரக்ட்ரிஸோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x = 7. அப்போ x = 7 ஈக்குவேஷன் எழுதுறப்போ x - 7 = 0 எழுதிக்கலாங்களா? அப்போ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ இந்த ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்கிற இந்த லைன் தான் நமக்கு ஜென்ரலாக எடுக்கிறப்போ ax + by + c எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஃபிக்ஸடு லைனோட ஈக்குவேஷன் என்ன இருக்குங்க? நமக்கு x - 7 இருக்கும். ஓகே, x - 7ங்கிறது நான் போட்டுட்டேன். டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏங்கிறது என்ன? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். பிங்கிறது என்ன? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் இருக்குது, ஒய் கிடையாது. அப்போது 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்குங்களா? அப்போ x - 7/1 அப்படிங்கிறது தான் இந்த பிஎம், இந்த டிஸ்டன்ஸ். அதை தான் இங்கே நான் டேரெக்டாக பிஎம் = x - 7ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். எஸ்பி = இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இபிஎம். ஓகேவா? இப்போ இந்த எஸ்பி அப்படிங்கிறது என்ன? இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் எஸ்பி. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சனாவே நமக்கு ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 - x1² ப்ளஸ் y2 - y1²ங்களா? அந்த ரூட்டு வேணாங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். SP² = E² × PM². அப்போ SP அப்படிங்கிறது 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா பாசிங் த்ரோ பாயிண்ட் x, y, இன்னொன்று வந்து ஃபோக்கஸுங்கிறது S நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2,3. ஓகே, இப்போ இந்த 2,3 நான் x1 y1ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இந்த பிங்கிற பாயிண்ட் நமக்கு x, y கண்ணு, எஸ்ங்கிற பாயிண்ட் நமக்கு 2,3ன்னு கிவனில் கொடுத்துருக்காங்க. இது நான் x1 y1 வச்சுக்கிட்டேன், இதை x2 y2ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 - x1ல் போடுறப்போ x - 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 போடுறப்போ y - 3 த ஹோல் ஸ்கொயர். ஏன் ரூட் வராதுன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கனால ரூட் வராது. அதே மாதிரி இந்த இடத்துல ஈயோட வேல்யூ 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. E²ங்கிறனால 1/4 இன்ட்டு நமக்கு பிஎம். இப்போ தான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். பிஎம்மோட வேல்யூ x - 7 த ஹோல் ஸ்கொயர். இன்னமே சிம்பிளிஃபிகேஷன் தான் கண்ணு. இது a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ a² - 2ab ப்ளஸ் b² போட்டிருக்கேன். இதுவும் a - b ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இந்த சைடும் a - b ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டேன். இதை 4 உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது மாதிரி ஈக்குவேஷன் வந்து நமக்கு x² கலந்து வந்ததுன்னா எக்ஸை ஃபுல்லாக ஒன்றா வச்சுக்கோங்க, ஒய்யை ஃபுல்லாக ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியாக இருக்கட்டும். இது மாதிரி x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்ன? x² / a² ப்ளஸ் y² / b²ன்னு வரணும். அப்போது x² முன்னாடி இது மாதிரி கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு காமனாக எடுத்துட்டுனா அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? x². இதில் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 2/3, 3 இல்லாதனால 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம். இது ஒரு செட்டு. அடுத்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா y² முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? 4 எடுத்துட்டுனா y². இது 6 4 கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம என்னவா மாற்றணும்னா a - b ஹோல் ஸ்கொயராக மாற்றணும். அப்போ இந்த டேர்ம் நமக்கு 2ab டேர்ம். ஓகேவா? அப்போ 2abனா 2 இன்ட்டுன்னு பிரிங்க. இது மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்தால் நியூமரேட்டர் தான் பிரிக்கணும். நியூமரேட்டர் 2 இன்ட்டுன்னு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 × 1ன்னு கிடைக்கும். அந்த 1 தான் b². ஸோ ஒரு 1 ஆட் பண்ணி டினாமினேட்டர் கூடிய அந்த 3 சேர்த்துனா அதுக்கப்புறம் இதை பிரிக்கிறப்போ 1/3 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அந்த 1/3 தான் நமக்கு b. ஏன்னா இதை நியூமரேட்டர் பிரிச்சோம்னா 1ன்னு கிடைக்குதுக்குன்னு டினாமினேட்டர் கூடிய 3யும் சேர்த்து எடுத்துக்கிறப்போ 1/3. அப்போ 1/3 ரெண்டு பக்கமும் ஒரு b² ஆட் பண்ணி ஒரு b² மைனஸ் பண்ணிக்கிறப்போ 1/3² பண்ணால் 1/9 ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி இதில் பார்க்குறப்போ நமக்கு 2 இன்ட்டுன்னு பிரிச்சோம்னா 3 கிடைக்குதுங்களா? அப்போ 3ங்கிறது தான் b. அப்போது ஒரு b² ஆட் பண்ணி ஒரு b² மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது ஒரு செட்டுக்கண்ணு 3 இன்ட்டு அதுக்கப்புறம் இந்த 3ஐ இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? 3 கேன்சல் ஆகிட்டு 1/3. அதே மாதிரி தான் இதுவும் 4 இன்ட்டு திஸ் டேர்ம். அடுத்து 4 இன்ட்டு -9ங்கிறது -36. இது பார்க்குறதுக்கு a² - 2ab ப்ளஸ் b² ஃபார்மேஷன் இருக்கனால a - b தான் ஹோல் ஸ்கொயர். பிங்கிறது 1/3. அதே ஸ்டெப் தான் இங்கேயும் போட்டிருப்போம். a² - 2abனா பிங்கிறது 3. ஸோ போட்டாச்சுங்களா? அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்மெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இந்த சைடில் மைனஸ் பண்ணி தான் 33 கிடச்சிருக்கு. இந்த மைனஸ் அந்த சைட் பண்ண ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 100/3. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன கண்ணு? x² / a² ப்ளஸ் y² / b² = 1ன்னு வரணுங்களா? அப்போ இந்த சைடு 1ன்னு வரணும்னா இந்த நம்பரால் ஃபுல்லாக டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், ஒவ்வொரு நம்பருக்கு கீழே நான் டிவைட் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து மேலே முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எது இருக்கக்கூடாது. அது கீழே வருதுன்னா இங்கே கீழே டினாமினேட்டருக்கு வரும். அப்போ 100/, ஆல்ரெடி ஒரு 3 இருக்கனால 9.
இந்த 3 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டருக்கு கீழே இருக்க டினாமினேட்டருக்கு வரப்போ 4 3 சார் 12. அப்போது இந்த இடத்துல நமக்கு இது எக்ஸு கண்ணு இது ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்குன்னா 100/9, பி ஸ்கொயரோட வேல்யூ 100/12. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதாவது மேஜர் ஆக்சிஸ் என்ன மைனர் ஆக்சிஸ் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. மேஜர் ஆக்சிஸ்க்கு ஃபார்முலா என்ன 2a. அப்போ 2 × a ஸ்கொயர்னா இது கண்ணு. அப்போ ஏன்னா என்ன வரும் ரூட் வருங்களா? அப்போ 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா 10 கிடைக்கும், 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3, இதை மல்டிப்ளை பண்ணால் 20/3. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் அது வந்து 2b. அப்போ 2 × இந்த டேர்ம் இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 10, இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12க்கு போடுறப்போ ரூட் எடுத்திங்கன்னா 4 3 சார்னு பிரிச்சுக்கலாமா? 4க்கு ரூட் எடுக்கிறப்போ வெளியே 2 வந்துடும். இப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 10/√3. ஓகேவா? ஓகே கண்ணு, இந்த டைப் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணு, 5 மார்க்கு பாருங்கள். ஃபைண்ட் த ஃபோக்கஸ் வெர்டிசஸ் அண்ட் லென்த் ஆஃப் த மேஜர் அண்ட் மைனர் ஆக்சஸ் ஆஃப் த கோனிக். ஓகேங்களா? இது மாதிரி கொடுத்துட்டாங்களா கண்ணா? இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேஷனுக்கு மாற்றணும். இப்போ தான் நான் எப்படி மாற்றணும்னு சொல்லி காமிச்சேன். எக்ஸ் எல்லாம் ஒரு செட்டாக எடுத்துக்கோங்க, ஒய்யெல்லாம் ஒரு செட்டாக எடுத்துக்கோங்க, கான்ஸ்டன்ட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து இப்படி எடுக்கிறப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது கட்டாயம் காமனாக எடுத்துருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10 கிடைக்கும். இது நமக்கு 36 காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ ஒய் ஸ்கொயர் இது 36 எத்தனை டைம்ஸ் வரும்னா 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 288 கிடைக்குது. ஓகே, அடுத்த ஸ்டெப் உடனே என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் டேர்மை 2 × பிரித்து பாருங்கள். அப்போ 2 × 5 வருதா? இந்த 5 தான் கண்ணு பி. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பி ஸ்கொயர் ஆட் பண்ணி ஒரு பி ஸ்கொயரை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 5ங்கிறது பினா 5 ஸ்கொயருங்கிறது 25 - 25. அதே மாதிரி இதில் பிரிச்சிங்கன்னா 2 × 4 கிடைக்கும். 4ங்கிறது நமக்கு பி. அப்போ பி ஸ்கொயருங்கிறப்போ 16 - 16. ஓகேங்களா? ஏன் பி ஸ்கொயர் போடணும், அப்போ தான் நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேஷனில் கிடைக்குங்கிறனால. இப்போ இது பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதிக்கலாம், a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்களா? இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 × -25 என்ன கிடைக்கும், -100. அதே மாதிரி தான் இதுவும் a ஸ்கொயர் - 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். பிங்கிறது 4, அப்போ ஏங்கிறது ஒய். ஸோ ஒய் - 4 த ஹோல் ஸ்கொயர் 36 இன்ட்டு இந்த 36 இன்ட்டு -16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 576. ஓகேவா கண்ணு? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சேம் ஆட் பண்ணி இதை வச்சு மைனஸ் பண்ணோம்னா -144. அடுத்து இந்த -144 அன்சைட் கொண்டு போனால் +144. நமக்கு ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 தான் கிடைக்கணும். ஸோ அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் ஃபுல்லாக டிவைட் பண்ணிடுங்க. அப்போ டிவைட் பண்ணுறப்போ 4 / 144 இதை 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 36. அதே மாதிரி இது வந்து 36 இதை டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 4ன்னு கிடைச்சிது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மாற்றிக்கோங்க. இந்த x + 5 கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, y - 4 கேபிட்டல் ஒய்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும், கேபிட்டல் x² / 36 ப்ளஸ் கேபிட்டல் y² / 4 = 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே இருக்கக்கூடியது நமக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். ஓகேங்களா? பாருங்கள், மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னு எழுதிட்டா. அப்போ கம்பேரிங் வித் ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு என்ன, x² / a² ப்ளஸ் y² / b² = 1. ஓகே, இப்போ நமக்கு கீழே இருக்கிறது தான் இதுதான் a², இதுதான் b². அப்போ a² = 36, அதுலேருந்து a கண்டுபிடிச்சிக்கலாம். b² = 4, அதுலேருந்து b கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்க, வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க, மேஜரு மைனரு ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் வேணும்னா ஏஇ என்னன்னு தெரியணுமாக்கண்ணே. இப்போ ஏஇனா என்ன அர்த்தம், சி அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ சி கண்டுபிடிக்கிறக்கண்ணே. c² நமக்கு ஃபார்முலா இப்போ தான் சொன்னேன், எலிப்ஸ்னா c² = a² - b². அதில் a² வேல்யூ b² வேல்யூ அப்ளை பண்ணி c² கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ எனக்கு c வேணும்னா நான் அதுக்கு ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுக்கிறப்ப நமக்கு 32 வந்து 16 × 2ன்னு பிரிச்சுக்கலாம். 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4 × ரூட். அப்போ ஏஇ = 4√2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி எலிப்ஸுக்கு நீங்கள் இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க கண்ணே. ஏன்னா நம்ம கேபிட்டல் X கேபிட்டல் ஒய்னு மாற்றிருக்கோம். அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு தான் நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ கேபிட்டல் X கேபிட்டல் ஒய்னா நமக்கு இந்த ஃபார்மேஷனில் இருக்குது. இப்போ இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இதே மாதிரி இருக்கிறப்போ இதோட சென்டர் என்ன, இதோட ஃபோக்கஸ் என்ன, இதோட டைரக்ட்ரிஸ் என்ன, இதோட இது என்னது வெர்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சாவே நமக்கு ஃபார்முலா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இதில் கொஷின் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, வெர்டெக்ஸ் கேட்டிருக்காங்க, சென்டர் கேட்டிருக்காங்க, ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க. இதில் சென்டர் கேட்கலக்கான இருந்தாலும் நான் சென்டர் கண்டுபிடிச்சிட்டேன். சென்டர் என்ன நமக்கு 0,0. அப்போது இந்த கேபிட்டல் எக்ஸுங்கிறது 0, இந்த கேபிட்டல் ஒய்ங்கிறது 0. இந்த கேபிட்டல் எக்ஸ் என்னவா வச்சுருக்கிறோம், x + y 5 தான் கேபிட்டல் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். அப்போ x + 5 = 0னா x = -5. அதே மாதிரி ஒய்ங்கிறது y - 4, இதை கொண்டு வரப்போ 4. அப்போது -5,4 தான் சென்டர் இந்த ஸ்மால் எக்ஸ் ஒயில் அதோட வேல்யூ.
அடுத்து நமக்கு வெர்டெக்ஸுங்கிறது நமக்கு ஃபார்முலா என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6. அந்த 6 தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் 6ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 5, இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்போ, ஏன்னா ஒய் வந்து 0 தானே இருக்குது, அது போட்டு ஒரு செட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6ன்னு எடுத்துகிட்டு போடுங்க. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ நீங்கள் ஆல்ரெடி இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் எக்ஸ்னா என்ன, கேபிட்டல் ஒய், அதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு ஸ்மால் லெட்டர் தான் வேல்யூ வேணும். அப்போது 1,4ங்கிறது ஒரு வெர்டெக்ஸு, -11,4ங்கிறது அனதர் வெர்டெக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரியே ஃபோக்கஸ்க்கும் போட்டிருக்கோம். ஃபோக்கஸில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 4√2ன்னு, அதை தான் எழுதியிருக்கோம். அப்போ எழுதுகிறப்போ கேபிட்டல் எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் 4√2ன்னு போடுங்க. அதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிங்க. அடுத்து ஒய்ங்கிறது 0 போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு -4√2ன்னு எடுத்துகிட்டு அதில் ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடிங்க. அடுத்து ஒய் கண்டுபிடிங்க. அப்போ ஃபோக்கஸ் நம்ம 2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ 2a is equal to 2 into 6 12. மைனர் ஆக்சிஸ் வந்து 2b, அப்போ 2 into 2 is equal to 4. ஓகேவா? நீங்கள் பாருங்கள் எக்ஸாம்பிள் 5.21 இதுலேயும் அதே தான் கேட்டிருக்காங்களே. எலிப்ஸு சென்டர் என்ன, வெர்டெக்ஸ் என்ன, ஃபோக்கஸ் என்ன. ஆல்சோ ப்ரூவ் தட் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெட்டம் நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ண போகிறோம்னா 2ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெட்டம் என்ன அப்படின்னா எலிப்ஸுக்கு 2b²/a. இதெல்லாம் ஃபார்முலா புக்கில் இருக்குது, நான் நோட் பண்ணி தரேன், எழுதியிருப்பேன் முன்னாடியே. ஓகே, இது நம்ம சொன்னலவா அதே மாதிரி மாற்றிருக்க கண்ணு. எக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம், ஒய்யெல்லாம் வச்சுக்கிட்டோம். அதிலேருந்து நமக்கு எக்ஸ்2 கோஎஃபிஷியன்ட் எடுத்தாச்சு. இதில் ஒய்2 கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறனால நம்ம எடுக்கல. அடுத்து இது என்ன பண்ணணும், 2 இன்ட்டுன்னு பிரிக்கிறப்ப 3ன்னு கிடைக்குது. ஸோ 3²ங்கிறப்ப 9 ஆட் பண்ணி 9 மைனஸ் பண்ணியாச்சு. இதை 2 இன்ட்டுங்கிறப்ப 1ன்னு வருது. இப்போ ஒரு 1 ஆட் பண்ணி இது, அப்போ இது a + b த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இது a - b ஹோல் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. கான்ஸ்டன்ட் டேர்ம் அன்சைட் கொண்டு போகிறப்ப 16. ஸோ 16 டிவைட் பண்ணால் தான் 1 கிடைக்கும். டிவைட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இது வந்து இப்படி வந்தாவே கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு வந்து பாருங்கள் ஒய்2க்கு கீழே இருக்குது, இதுதான் கிரேட்டராக இருக்குது. அப்போது இதுதான் நமக்கு ஆக்சஸ். அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். வித் கம்பேரிங் ஃபார்முலா வந்து x²/b² + y²/a² is equal to 1. அந்த மேஜர் ஆக்சிஸ் மட்டும் என்னங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ b² is equal to 4, a² is equal to 16. அதுலேருந்து ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சியும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஃபார்முலா அப்ளை பண்ணி இங்கே பாருங்கள், இதில் மேஜர் ஆக்சிஸ் வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்போ சென்டர் எல்லாமே 0,0 தான். ஒய் ஆக்சிஸ்ங்கிறப்போ 0, ± ஏன்னு வரும். ஓகேங்களா? ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே கேபிட்டல் எக்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் சொன்னால அதே மாதிரி எடுத்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெட்டம் ஃபார்முலா என்னன்னா 2b²/a. அப்போ 2 into b² வேல்யூ நமக்கு 2 கண்ணு, a வேல்யூ 2, 2b²/a. பாரு, சாரி தப்பாக போட்டிருக்கேன். b² வேல்யூ 2b²/a. b² வேல்யூ என்ன இருக்குது நமக்கு 4ன்னு இருக்குது. ஸோ இங்கே தப்பாக போட்ட கண்ணு மாற்றிக்கோங்க. 2 into 4மா. அடுத்து ஏவோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 4ன்னு இருக்குது. அப்போ இங்கே 4, நான் 4க்கு 2ன்னு போட்டேன். அப்போ இந்த 4 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? பாருங்கள் எக்ஸாம்பிள் 5.25 ஆர்பிட் த ஹாலிக்ஸ் காமெட் இஸ் அண்ட் எலிப்ஸ் வந்து பார்த்தோன்னா 36.18 அஸ்ட்ராமெட்ரிக்கல் யூனிட் லாங் லென்த்து. அப்போ லென்த்துனா இதிலேருந்து இது வரைக்கும். அப்போ 2a கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து வைடு பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9. அப்போ 2b. அப்போ அந்த 2aலேருந்து 2bலேருந்து a என்ன b என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எசென்ட்ரிசிட்டிங்கிறப்போ அந்த c² ஃபார்முலாலேருந்து நான் எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறேன். சினா ஏஇ அல்லவா, அதுலேருந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஏஇன்னு கிடைக்குது. இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு 17.51 லாங் டிவிஷனில் போட்டு ரூட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இ மட்டும் வேணும்னா ஏவை டிவைட் பண்ணிக்கிறோம். ஏவோட வேல்யூ 18.09. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குதுன்னா 0.97 அப்ராக்சிமேட்டாக கிடைக்குது. ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸ் சம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லா சம்மும் சொன்னோம்னா டைம் ரொம்ப இழுக்குது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் இன் ஈச் ஆஃப் த கேசஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் கொடுத்துட்டு எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸுங்கிறது +or-a, எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ ஈயோட வேல்யூ தெரியும். ஏவும் ஈயும் தெரிஞ்சால் நமக்கு பி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? ஏன்னா a is equal to 3. அப்போ இதில் e வந்து 1/2. அப்போ ஏங்கிறப்போ இந்த ஈயில் வந்து 1/2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த a is equal to 3ல் ஈக்கு பதிலாக 1/2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா a என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு b தெரிஞ்சால் தான் ஈக்குவேஷன் போட முடியும். அப்போ அதுக்கு c² எடுத்துக்கோங்க ஃபார்முலா. அப்போது b² வேணால் a² - c². சிங்கிறது என்ன, ae.
அதுதான் போட்டிருக்கோம். அப்போ ஏஇயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3, அதை அப்ளை பண்ணியிருக்கேன். இது சிம்பிளிஃபிகேஷனாக பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 27. இதில் பாருங்கள், இப்போ கிவன் சென்டர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆரிஜின் இதெல்லாம் நீங்கள் எழுதணுங்கிறது கூட இல்லை, நீங்கள் மேஜர் ஆக்சிஸ் மட்டும் என்னென்னு கரெக்டாக எழுதுனீங்கன்னா போதும். இதில் ஏ ஸ்கொயரோட வேல்யூ தான் அதிகம், ஏன்னா A6னா ஏ ஸ்கொயர் வந்து 36 கிடைக்கும். அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஃபார்முலா கரெக்டாக எழுதிக்கோங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 0, +or-4ங்கிறது ஃபோக்கஸு. அடுத்து மேஜர் ஆக்சிஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா +or-5. இப்போ மேஜர் ஆக்சிஸ்னால் நமக்கு என்ன கண்ணு, இதில் வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க எலிப்ஸ். ஒய் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ், ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒயில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு. அப்போ 2B = 10. 5 + 5 நமக்கு என்னென்னா 10. A = 4. பாருங்கள், இது வந்து வெர்டெக்ஸ், சாரி இது மேஜர் ஆக்சிஸா, இது வந்து நமக்கு வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வெர்டெக்ஸ் வந்து A = நமக்கு என்ன கிடைக்குன்னா 5. ஏன்னா இது வந்து மேஜர் ஆக்சிஸ்ங்கிறது நான் பின்னு சொல்லிட்டேன். மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் தானே, அப்போ A தான் எடுத்துக்கணும். அப்போ A = 5. இப்போ A = 4. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா B என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ங்கிறனால ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் 8, எசன்ட்ரிசிட்டி 3/5. மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா என்ன, 2B²/A. அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்போ என்ன கிடைக்குது, B² இதை கொண்டு போய் டிவைட் பண்ணினா 4Aன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எசன்ட்ரிசிட்டி = 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன வேணும், ஏவும் தெரியாது பியும் தெரியாது, ஏன்னா B² 4Aல தான் இருக்குது. இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். B² வேணா A² - C² ஆக்கணும். இது A² Cங்கிறது AE. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு இதுலேயும் A² இதுலேயும் A² எடுத்துட்டோம்னா 1 - E². இதோட வேல்யூ B² வந்து 4Aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ A² × 1 - Eயோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A² கிடச்சிருக்குன்னா அதை கொண்டு போய் நீங்கள் Bயில் அப்ளை பண்ணிங்கன்னா B² தெரிஞ்சிருது. லாஸ்ட்டில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள், 4th சப்டிவிஷன் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ்னால் 2 ஃபோக்கஸ், அப்போ 2AE கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பாருங்கள், லேட்டஸ்ட் ரெக்டம் 4, அதுலேருந்து B² கண்டுபிடிச்சிருக்கனா. இப்போ நமக்கு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கனால, டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கனால இந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து AE, இந்த சைடு ஒரு ஃபோக்கஸ், அதாவது 2AE. அப்போ 2AE = நமக்கு 4√2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுலேருந்து AEயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கானே. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, C² ஃபார்முலாலேருந்து B² மாற்றிக்கிறேன். இது A², இது AE². AEயோட வேல்யூ நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு. இப்போ 2√2 அப்படிங்கிறப்ப இதை ஸ்கொயர் பண்ணால் 4 × 2 8ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த இதெல்லாம் ஒன் சைடு கொண்டு போகிறப்போ எனக்கு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா ஏக்கு 2 வேல்யூஸ் கிடைக்குது. நமக்கு ஏங்கிறது நமக்கு டிஸ்டன்ஸ் எப்பயுமே நெகட்டிவில் வரக்கூடாது. ஸோ இது நாட்டு, அதனால் A = 4ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ B² = 2Aல கொண்டு போய் ஏக்கு பதிலாக 4ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னு. முன்னாடி கண்டுபிடிச்சால B² = 2Aல அதில் கொண்டு போய் அப்படின்னா B² = 8. இப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ங்கிறப்போ ஃபார்முலா எழுதி கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதோட எலிப்ஸ் ஃபினிஷ்கன்னு.